ஹாய் கைஸ், திஸ் இஸ் ராம். ஹேர் ஃபால் பிரச்சனை வந்து ரொம்ப தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில். ஸோ ஆல்மோஸ்ட் 2K கிட்ஸ் வந்து 25 வயசு கிட்ட வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய ஹேர் லாஸ் ஆகிறத நம்ம நிறைய பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதை எப்படி தடுக்கலாம், அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கிறத ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் எக்ஸ்பர்ட் சர்ஜன் டாக்டர் முத்துபிரபாகர் சார் கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம் சார். சார் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 2K கிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 25 வயசு வந்துட்டாங்க சார். ஸோ அவங்களுக்கு ஹேர் ஃபால் எந்த ஏஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அதிகமா? ஹேர் ஃபால்ங்கிறது வந்து ஆஸ் ஏர்லி ஆஸ் 17-18 வயசுல இருந்து ஸ்டார்ட் ஆகலாம். இந்த வயசுல தான் ஆகணும்னு கிடையாது. உங்களுக்கு ஜெனட்டிக் பால்னஸ் இருக்கு, வலிக்கா இருக்கிற டெண்டன்சி இருக்குன்னா ஆஸ் ஏர்லி ஆஸ் வந்து 17-18 இந்த மாதிரி கூட ஸ்டார்ட் ஆகலாம். பட் யூஸ்வலா வந்து ஒரு 25க்கு மேலதான், அந்த 25 to 30 இயர்ஸ்ல தான் வந்துட்டு அந்த பால்டா வந்துட்டு கொஞ்சம் அந்த சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஓகே சார், இப்போ நார்மலாவே நம்ம காலையில எழுந்திரிச்சா ஹேர் ஃபால் ஆகாதவங்களுக்கே சும்மா ஒரு 5 முடி 10 முடி அந்த மாதிரி வரும். இப்போ 2K கிட்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சும்மா நார்மலா எழுந்திரிச்சு ஒரு 10 முடி வந்துச்சுன்னா ஐயோ எனக்கு முடி ஹேர் ஃபால் ஆயிடுச்சா, என்னோட லைஃப் நான் அடுத்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்ல சோகமா ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி வச்சுக்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறாங்க. இதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? அப்படி ஸ்ட்ரெஸ் இருக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுக்க வேண்டியது இல்லை. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நேச்சுரலாவே வந்து ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு 100 ஹேர் வரைக்கும் வந்து ஃபால் ஆகலாம். அது வந்து நார்மல் தான். ஒரு 10 ஹேர் 20 ஹேர் ஃபால் ஆகும்போது யாரும் பயப்பட வேண்டியது இல்லை. ஆபிஸா நீங்க சொல்றது எனக்கு புரியுது சார். சும்மா 10 ஹேர் இல்லை, இவ்வளவு நாளா நான் இப்படி பார்க்கல, பட் இப்ப சடனா வந்து கொஞ்சம் அதிகமா கொட்டுது, அதனாலதான் நான் பேனிக் ஆகுறேன். நான் ரீசன் இல்லாம பேனிக் ஆகலன்னு சொன்னாலும் யூஸ்வலா வந்து ஒரு 1 month 2 month வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுதுன்னா நீங்க பெருசா பேனிக் ஆகிக்க வேண்டியது இல்லை. மோர் தென் 2 months 3 months உங்களுக்கு முடி கொட்டிட்டே இருக்குன்னா தட் கேன் பி சம்திங். ஓகே, பொண்ணு பால்னஸ் ஆகலாம், இல்ல வேற ஏதாவது டிசீஸ்னால முடி கொட்டலாம். இப்போ வந்து நீங்க டாக்டர் பார்த்தா போதும். இப்போ ஸ்ட்ரெஸ், ஃபுட் ஹேபிட்ஸ், பொல்யூஷன், இதுல இந்த 3 ஃபேக்டர்ல எந்த ஃபேக்டர் வந்து 2K கிட் ஜெனரேஷனை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது? பொல்யூஷன் பிரச்சனை கிடையாது. ஓகேமா, பொல்யூஷன் வந்து லங்ஸ் அஃபெக்ட் பண்ணலாம், ஹேர் கட்ஸ் அஃபெக்ட் ஆகாது. ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து அது யூனிவர்சல் ப்ராப்ளம் சொல்ல முடியாது. யாரோ ஒரு சிலர் ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க, எல்லாரும் ஸ்ட்ரெஸ்ல இருக்க மாட்டாங்க. ஸோ பொல்யூஷன் ஸ்ட்ரெஸ் வந்து முடி அஃபெக்ட் பண்ணாது. ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். செதுக்கு சாப்பிட்றீங்க, கடையிலே அதிகமா சாப்பிட்றீங்க, டீப் ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்றீங்க, ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றீங்க, சுகர்ஸ் குறிப்பா, ஓகேங்களா, கண்டிப்பா முடி வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இப்போ நைட்டு ரொம்ப நேரம் நம்ம மொபைல் யூஸ் பண்றாங்க, ஸோ ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறாங்க, ஸோ சரியான தூக்கமே இல்லை. ஸோ இந்த ரீசன் ஹேர் ஃபாலுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இருக்குன்னா ஆமா, 2K கிட்ஸ் யாரா இருந்தாலும் சரி நைட்டு தூங்கலைன்னா முடி கொட்டும். பேசிக்கலி நம்ம பாடியில் என்ன நடக்கும்னா வந்துட்டு சர்க்காடியன் ரிதம். ஸோ சர்க்காடியன் ரிதம் என்னன்னா வந்துட்டு சன்லைட் இருக்கும்போது பாடியில் ஒரு சில ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஒன்ஸ் சன் செட் ஆயிடுச்சு, நைட் டைம் ஆயிடுச்சுன்னா நைட் டைம்ல ஒரு சில குறிப்பிட்ட ஹார்மோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த சைக்கிள் நீங்க மாத்துறீங்க அப்படின்னா வந்துட்டு பாடி வந்து அஃபெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க நைட் ஒரு 10 o'clock 9 o'clock வந்து நம்ம ஆக்சுவலி தூங்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம தூங்காம முடிச்சுட்டு இருக்கிறோம், ஆர்டிபிஷியலா லைட் நம்ம பாடிக்கு ப்ரொவைட் பண்றோம்னா பாடி வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும். நைட் டைம்ல ப்ரொடியூஸ் ஆக வேண்டிய ஒரு சில ஹார்மோன்ஸ், ஓகேங்களா, நைட் ப்ரொடியூஸ் ஆகாது. அப்படி ப்ரொடியூஸ் ஆகாது இல்லைன்னா தப்பா ப்ரொடியூஸ் ஆகும். கரெக்டான அளவுல ப்ரொடியூஸ் ஆகும், கம்மியாக அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்படி ஆகுறதுனால வந்துட்டு ஹேர் ஃபால் ஆகும். ஹேர் ஃபால்ங்கிறது ரொம்ப மைனரான ப்ராப்ளம். அது போகவே உங்க பாடியில வந்து ஹார்ட் அட்டாக் வரக்கு இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு வந்துட்டு இது ஒரு பேஸா இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு நல்ல பையன் சார், எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கான் சார், ஆனா அவனுக்கு மண்டையில முடியே இல்லை சார். அந்த பையனை இப்ப இருக்கிற 2K கேர்ள்ஸ் வந்து மேரேஜ் பண்ணி பாக்கலாம் சார். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணிக்குவாங்க, வேற இந்த பொண்ணு பிடிச்சிருந்தா அந்த பையனுக்கு மைண்ட் செட் எப்படியோ பிடிச்சிருந்தா பண்ணிப்பாங்க. எல்லாத்தையும் பிடிச்சவங்க யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க, அது நம்ம ஜெனரலைஸ் பண்ணி அப்படி சொல்ல முடியாது, அவங்க ப்ரிஃபரன்ஸ். சார் இப்போ கரண்ட்ல ஹேர் ஃபால் பிரச்சனை ரொம்பவுமே அதிகமாக போயிட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல அது இன்னும் அதிகமாக தான் ஆக போகுது இந்த ஹேர் ஃபால் இஷ்யூஸ் எல்லாம். ஸோ அதை பத்தி எந்த ஒரு அவேர்னஸும் இல்லாம இந்த 2K கிட்ஸ் முடி ஃபுல்லா ஹேர் கலரிங் பண்ணிக்கிறாங்க, விதவிதமா பண்ணிக்கிறாங்க, விதவிதமா ஹேர் கட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை பத்தி என்ன சார் நீங்க நினைக்கிறீங்க? விதவிதமா ஹேர் கட் பண்றது பிரச்சனை இல்லை, ஓகேங்களா. ஹேர் கட் வந்து மேல தானே பண்றீங்க, முடி உள்ள ரூட்ல வந்து அஃபெக்ட் ஆகுறது இல்ல. ஹேர் கட் பண்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை, என்ன பிடிச்ச என்ன ஹேர் ஸ்டைலும் வச்சுக்கலாம். ஹேர் கலரிங் பண்றது பாத்தீங்கன்னா வந்துட்டு முடி அஃபெக்ட் பண்ணலாம், கண்டிப்பா பண்ணும், சயின்டிபிக் ப்ரூஃப் இருக்கு. அப்படி வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா வந்து நாங்க உள்ள எல்லாம் நாங்க ஸ்கால்ப்லாம் அப்ளை பண்றது இல்ல, ஜஸ்ட் வந்து முடி மேலதான் அந்த கலர் போடுறோம், முடிக்குள்ள எல்லாம் வந்து அது போகாது, ஸ்கால்ப்குள்ள போகாது அப்படிங்கிற சொல்றாங்க. பட் என்ன இடத்துல பாத்தீங்கன்னா அந்த முடியே வந்து ஒரு கண்டக்டர் மாதிரி தான். அந்த முடியில எதை அப்ளை பண்ணீங்கன்னாலும் டைரக்டா அந்த முடி வழியா அப்படியே பாஸ் ஆயிட்டு ஹேரோட ரூட்டுக்கு போகும். ஸோ நீங்க கலரிங் பண்ணும் போதோ இல்ல ட்ரையர் போட்டு ஹீட்டா ஏதாவது வைக்கும் போதோ இல்ல அயன் பிரஸ் பண்ணும் போதோ இந்த மாதிரி எது பண்ணாலும் வந்துட்டு அந்த ஹீட் வந்து அந்த கெமிக்கல்ஸ் வந்து ஹேர் ரூட்டுக்கு போகும். போயிட்டு அங்க இருக்கிற உள்ள இருக்கிற ஸ்டெம் செல்ஸ், ஹேர் ரூட் செல்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஃபியூச்சர்ல ஒரு சிலருக்கு அதனாலேயே ட்ரிகர் ஆயிட்டு முடி கொட்ட அதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்கு.
இப்போ 2K கிட்ஸ் ஜெனரேஷனுக்கு இந்த கோல்டன் ஹேர் ஹெல்த் ரூல்ஸ் 3 சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன சார் சொல்லுவீங்க? வீக்லி ஒரு தடவைக்கு மேல, ஓகேங்களா, 1 or 2 டைம்ஸ்க்கு மேல பொரிச்ச ஃபுட்டு சாப்பிடாதீங்க. வடையா இருக்கலாம், பஜ்ஜியா இருக்கலாம், சில்லி சிக்கனா இருக்கலாம், எண்ணெயில பொரிச்சு சாப்பிடாதீங்க. அகைன் டே டு டே பேசிஸ்ல சுகர்ஸ் எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா, சுகர்ஸ்னா கூல் ட்ரிங்க்ஸா இருக்கலாம், ஸ்வீட்ஸா இருக்கலாம், பேக்கரி ஐட்டமா இருக்கலாம். டைமுக்கு தூங்குங்க. ஓகே, ரொம்ப நேரம் லேட்டையும் குடிச்சிட்டு இருக்காதீங்க. இந்த 3 ரூல்ஸ் இந்த 2K கிட்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை ஹேர் ஃபால் ஆகிறது வந்து உங்களை நீங்க சேவ் பண்ணிக்க முடியும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த வீடியோஸ் 2K கிட்ஸ் மட்டும் இல்லாம ஜென்ரலா எல்லா ஆடியன்ஸ்க்குமே நீங்க ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப தேங்க்யூ சார். ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த ஹேர் ஃபால் பத்தி ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லா நிறைய வீடியோஸ் நாங்கள் இனி நம்ம சேனல்ல நிறைய வரும். ஸோ தேங்க்யூ.